அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரான் அமெரிக்கா மீது பதிலடி கொடுக்கும் என்ற அறிவிப்பை ஈரானிய அணு உலைகள் மீது அமெரிக்க தாக்குதல் நடந்த சில நிமிடங்களில் வெளியிட்டிருந்தார்கள். இம்முறை அமெரிக்கா நினைத்து பார்க்க முடியாத சேதத்தை சந்திக்கும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா மீதான தாக்குதலை தடுப்பதற்கு பல அரபுலக நாடுகளும் அமெரிக்காவுக்கு நெருக்கமான பல இஸ்லாமிய நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் இம்முறை ஈரான் தன்னுடைய எல்லைக்குள் வந்து தன்னுடைய இறையாண்மையை மீறி தாக்க இருக்கின்றார்கள். நிச்சயமாக அமெரிக்கா மீது தக்க பதிலடி கொடுப்போம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இந்த நிலையில் இதற்கு முன்னைய காணொலியில் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் தாக்கப்பட்டதான செய்திகளை வெளியிட்டிருந்தோம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய பிந்திய தகவலின்படி கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளமும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஈரானுடைய பாலிஸ்டிக் மற்றும் சக்திமிக்க ஏவுகணைகள் இங்கு ஏவப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரானுடைய புரட்சிகர காவலர் படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எதிரி எங்களுடைய எல்லைக்குள் வந்து நடத்திய இறையாண்மையை மீறிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதை தளம், இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதை விமானப்பட தளம்தான் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானப்படை தளமாக காணப்படுகின்றது. மத்திய கிழக்கின் பல்வேறுபட்ட நாடுகள் கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன், பல்வேறுபட்ட நாடுகளில் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் அமைந்திருந்தாலும் கத்தாரில் அமைந்திருக்கக்கூடிய அல் உதை விமானப்பட தளம்தான் அமெரிக்காவின் மிகப்பெரிய தளமாக காணப்படுகின்றது. ஈரானுடைய தாக்குதல் அச்சம் காரணமாக இன்றைய தினத்தில் கத்தாரில் இருக்கக்கூடிய பல அமெரிக்காவினுடைய இராணுவ விமானங்கள் தப்பிச் சென்றிருந்தன என்ற செய்திகளையும் இன்று மாலை வெளியிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் அல் உதை தளத்தை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். மேற்காசிய பிராந்தியத்தில் பயங்கரவாத அமெரிக்க இராணுவத்தின் மிகப்பெரிய மூலோபாய சொத்தை வெற்றிகரமாக எங்களுடைய படைகள் ஏவுகணைகள் மூலம் தாக்கி இருக்கின்றார்கள் என்பதை ஈரானிய புரட்சிகர காவலர் படை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரானின் புரட்சிகர காவலர் படை கத்தாரில் உள்ள அல் உதை விமானப்படை தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம் என்பதை அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஈரான் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களும் தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தன்னுடைய வான்வெளியை முற்றாக மூடியிருக்கின்றார்கள். எந்த ஒரு விமானங்களும் பறக்கவும் முடியாது, எந்த ஒரு விமானங்களும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வான்வெளிக்குள் வந்து தரையிறங்கவும் முடியாது. ஒரு பதற்றமான சூழ்நிலை கத்தாரின் தாக்குதலை அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளம் அமைந்திருப்பதால் அந்த தளங்களையும் ஈரான் குறிவைக்கலாம் என்று அஞ்சப்படுவதால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச பாதுகாப்பு சார் நிலையை அங்கே செய்திருக்கின்றார்கள். அல் உதை விமானப்படை தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இடம்பெற்ற சேத விவரங்கள், அது தொடர்பான செய்திகள் இன்னமும் நாங்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை கிடைக்கவில்லை. இதில் எத்தனை ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டன, எத்தனை ஏவுகணைகள் அங்கு சென்று தளத்தை நேரடியாக தாக்கின என்ற விவரங்கள் இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் சிரியா, கத்தாரை தொடர்ந்து குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்தும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகள் வெற்றி அறிவிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. ஈரான் தேசத்தின் மீது கொடூரமான இறையாண்மையை மீறிய தாக்குதல் நடத்திய எதிரிக்கு நாங்கள் கொடுக்கும் பதில் வரலாறு முழுவதும் நிலைத்திருக்கும் என்று இன்று மாலை அதிஉச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் செய்தியை வெளியிட்டிருந்தார். அதேபோல் ஈரானின் உடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி பெசாஸ்கியான் அவர்களும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் எங்கள் மண்ணில் நடந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்போம், அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு ஈரான் அஞ்சப் போவதில்லை என்ற செய்திகளை வெளியிட்டிருந்த நிலையில் இன்று இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. சிரியா, கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதை விமானப்படை தளம், ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பக்தாத்தில் இருக்கக்கூடிய தளம் என்பவை தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட சேதங்கள், அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் தொடர்பான செய்திகளை விரைவில் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அகிலம் சேனலினூடாக தர இருக்கின்றோம். எனவே மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலை. ஒன்று, மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய அமெரிக்க ஈரான் போர் வெடிக்குமா என்ற அச்சம்.
இன்னொன்று, எந்தெந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்கா அதிகளவான மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கின்றன, அவை எந்தெந்த தளங்களை ஈரான் தாக்கப் போகின்றது என அந்த நாடுகளும் மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள். தற்போது கத்தார், அமெரிக்கா மிகப்பெரிய பதற்றத்தில் இருக்கும் சூழ்நிலையில் ஏனைய அரபுலக நாடுகளும் மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள். எந்த அமெரிக்கா இந்த மக்கள் மீது குண்டுகளை வீசி மிகப்பெரிய பாலஸ்தீனம் முதல் சிரியா, லெபனான் வரை படுகொலை செய்யும் சியோனிச ஆட்சியை ஆதரிக்கின்றதோ, அவர்களுக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களையும் இராணுவ உதவிகளையும் இராணுவ செலவீனத்தையும் வழங்குகின்றதோ, அந்த அமெரிக்காவுக்கு தங்களுடைய மண்ணில் தளம் அமைப்பதற்கு இடம் கொடுத்த அரபுலக நாடுகள் இன்று ஈரானால் நடுங்கி போயிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் பதற்றமடைந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை நிலவரம். தாக்குதல்களின் சேத விவரங்களுக்கு அப்பால் அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கில் நேரடியாக குறிவைக்கப்பட்டிருப்பது, இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி அடுத்து என்ன நிகழ்வுகளை உலக அரசியலில் ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.